பாவம் மங்களம் சிறுகதை. ஆசிரியர் மணி அவர்கள். பெண்ணை உனக்கு பிடித்து இருந்தால் நான் வேண்டாம் என்று சொல்லப் போகிறேனா? உனக்கு சம்மதமானால் சரிதான் என்று கூறினான் சங்கரன். பெண் அழகாக இருக்க வேண்டும், நன்றாக பாட வேண்டும், படித்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் சங்கரன் சொல்லுவானோ என்று எதிர்பார்த்த தர்மாம்பாள் இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாள். சங்கரன் தர்மாம்பாளுக்கு ஒரே பிள்ளை. சங்கரனுக்கு 7 வயதான போது திடீரென்று அவன் தகப்பனார் இறந்துவிடவே சங்கரன் படித்து முன்னுக்கு வந்து தலையெடுக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு சுகமாக காலத்தை கழிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் வயிற்றை கட்டி வாயை கட்டி சங்கரனை படிக்க வைத்தாள் தர்மாம்பாள். அவள் பட்ட கஷ்டங்கள் வீண் போகவில்லை. சங்கரன் அக்கறையுடன் படித்து BA பரீட்சையில் வெற்றிகரமாக தேறினான். தன் தாயாரையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவது தன் பொறுப்பு என்று உணர்ந்த சங்கரன் மிகுந்த பிரயாசையுடன் வேலைக்கு அலைந்தான். படிப்பு முடிந்த வெகு விரைவிலேயே அவனுக்கு போஸ்ட் ஆஃபீஸிலே 100 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை கிடைத்தது. சங்கரன் ஒரு நிமிஷம் கூட தாயாரை மறந்தவன் அல்ல. தான் ஒரு மனிதனாகி உலகத்தில் உலாவி வருவதற்கு தன் தாயார்தான் காரணம் என்று நினைக்காத நேரமே இல்லை. தர்மாம்பாளும் தான் பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போகவில்லை என்ற பெருமையுடன் வாழ்ந்தாள். அவளுக்கு வர வர தள்ளாமை அதிகரிக்க ஆரம்பித்து விட்டபடியால் வீட்டு வேலைகளை செய்வது கஷ்டமாக இருந்தது. மேலும் தன் மகன் மாலையும் கழுத்துமாக நிற்பதை பார்த்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே சங்கரன் கல்யாண விஷயமாக பேச்செடுத்தாள். பல பெண் ஜாதகங்கள் வந்தன. அவள் அவைகளில் மாயவரத்து பெண்ணை தேர்ந்து எடுத்து பெண்ணை போய் பார்த்துவிட்டு வந்தாள். பெண் மங்களம் மாநிறம்தான். அத்தனை பிரமாதமான படிப்பும் இல்லை. பார்வைக்கு அடக்க ஒடுக்கமான பெண்ணாக தோன்றவே அந்த வரணையை முடித்து விடுவது என்று தீர்மானித்தாள். சங்கரனும் தன் தாயாரின் விருப்பத்துக்கு தடை சொல்லாமல் போகவே வெகு விரைவில் மாயவரத்தில் சங்கரனுக்கும் மங்களத்துக்கும் கல்யாணம் நடந்தேறியது. மங்களம் புக்ககம் வந்தது முதல் தர்மாம்பாளிடம் உயிராக இருந்தாள். மாமியார் எந்த காரியம் செய்ய போனாலும், நீங்கள் ஏனம்மா இப்படி கஷ்டப்படணும், நான் இருக்கிறேனே, இதையெல்லாம் பார்த்து கொள்ள மாட்டேனா என்று மாமியாரின் கை வேலைகளை பலவந்தமாகத்தானே வாங்கி செய்து வந்தாள். ஒவ்வொரு சமயம் சங்கரனும் கூட, ஏன் இப்படி தனியாக கஷ்டப்படுகிறாய், கூட மாட அம்மா ஒத்தாசை பண்ணுவதை ஏன் வேண்டாம் என்கிறாய் என்று கூட கேட்பான். கணவனின் பேச்சையும் தட்டி கழித்து தானே வீட்டு வேலைகளையெல்லாம் செய்து வந்தாள். ஆனால் தர்மாம்பாளோ தன் மாட்டுப்பெண்ணின் வேண்டுகோளையும் நிராகரித்து வேலைகளை செய்துதான் வந்தாள். சங்கரனுக்கு சமைத்து போட்டுவிட்டு துணிமணிகள் துவைக்க கிணற்றடிக்கு செல்வாள் மங்களம். அப்போது தர்மாம்பாள், ரொம்ப நன்னா இருக்கு நீ செய்கின்ற காரியம். சிறுசுகள் வேளைக்கு சாப்பிடாவிட்டால் உடம்பு என்னத்துக்காகும்? சமையல் ஆகிறதுக்கு முன்ன ஒரு வாய் சாப்பிட்டு விடு, நானே துணிமணிகளை எல்லாம் தோய்த்து வைக்கிறேன் என்று அன்போடு கூறுவாள் தர்மாம்பாள். தன் மாமியார் கஷ்டப்படக்கூடாது என்று மங்களம் நினைத்தாள். தன் மாட்டுப்பெண் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று தர்மாம்பாள் நினைத்தாள். இப்படி மாமியார் மாட்டுப்பெண் பரஸ்பரம் அந்யோன்யமாக இருப்பதை பார்க்க யாருக்குத்தான் பொறாமை ஏற்படாது? அப்படி பொறாமைப்பட்டவர்களில் அடுத்த வீட்டில் குடியிருந்த அலமேலுவும் ஒருத்தி. அன்று மத்தியானம் தண்ணீர் கொண்டு வர மங்களம் அலமேலுவின் வீட்டுக்கு போன போது மிகவும் பரிதாபமான குரலில் பேச ஆரம்பித்து விட்டாள் அலமேலோ. பாவம் நீ, நாள் முழுவதும் மாடு மாதிரி உழைக்கிறாய். ஆனால் இந்த காலத்தில் நல்லது செய்தால் யார் அதை நினைக்கிறார்கள்? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அது சரி, உன் மாமியாரோடு நீ எப்படி காலம் தள்ளுகிறாய்? அவள் ஒரு ராட்சசியாச்சே என்றாள் அலமேலோ. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மங்களத்தின் மனதில் திக்கென்றது. இவ்வளவு நாட்களாக உயர்வாக மதித்து வந்த தன் மாமியார் அத்தனை பொல்லாதவளா? 2 நாளைக்கு முந்தி உன் மாமியார் இங்கே வந்திருந்தாள். உன்னை பற்றி என்னென்னவோ சொன்னாள் தெரியுமா? அப்பப்பா, அதை நினைத்தாலே நாக்கை பிடுங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. எல்லா வேலையையும் மாமியாரை செய்ய சொல்லிவிட்டு நீ ஹாயாக இருக்கிறாயாம். நானாக இருந்தால் அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு மறுவேளை பார்த்திருப்பேன். எப்படியோ நீ அவளோடு காலம் தள்ளுகிறாய். நீ ஒரு தெய்வம் தானடி அம்மா என்று முடித்தாள். இந்த வார்த்தைகள் ஒரு பால் குடத்தில் ஒரு துளி விஷம் கலந்தது போலாகிவிட்டது. ஒரு கன நேரத்தில் மங்களம் தன் மாமியாரின் மீது வைத்திருந்த மேலான அபிப்பிராயங்கள் எல்லாம் தவிடு பொடி ஆகின. தண்ணீருடன் வீட்டுக்கு சென்ற மங்களத்தை பார்த்து,
ஏண்டியம்மா மங்களம், ஜலம் கொண்டு வர போனால் இத்தனை நேரமா? அடுப்பில் பாலை வைத்துவிட்டு வெளியில் போகலாமா? பால் பொங்கி வழிந்து விட்டதே என்றாள் தர்மாம்பாள். அவள் இந்த கேள்வியை சகஜமாகத்தான் கேட்டாள். ஆனால் இந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் நாராசம் போல பாய்ந்தன. ஆம், அலமேலு சொன்னது உண்மைதான். உண்மையில் இவள் ஒரு ராட்சசிதான் என்று தீர்மானித்து கொண்டு துக்கம் பீறிட்டு வர புடவை முன் தலைப்பினால் முகத்தை மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதாள் அவள். அதற்கு பிறகு தர்மாம்பாள் என்னென்னவோ கேள்வி கேட்டாள். ஒரு கேள்விக்கும் பதில் சொன்னாள் இல்லை மங்களம். பிறகு முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டிருந்தாள். ஏதோ எந்திரம் போல வீட்டு வேலைகளையெல்லாம் செய்து வந்தாளே தவிர ஒருவித உற்சாகமோ சந்தோஷமோ அவளிடம் காணப்படவில்லை. கொஞ்ச நாட்களாக மங்களத்தினிடம் ஏற்பட்ட மனமாறுதலுக்கு காரணம் புரியாமல் தவித்தாள் தர்மாம்பாள். சில தினங்களுக்கு முன்பு தர்மாம்பாள் அடுத்த வீட்டு அலமேலுவுடன் பேசி கொண்டிருந்தது என்னவோ வாஸ்தவம்தான். ஏன் மாமி, இந்த பக்கம் வரதே இல்லை? மாட்டுப்பெண் வந்ததும் உங்களுக்கு ஒளிவு ஏற்படவில்லையா என்று அவள் கேட்டதற்கு, என்ன செய்கிறது அலமோ, வீட்டிலே ஒளிவு ஏற்பட்டால் தானே மங்களத்துக்கு அவள் வேலையை பார்க்கவே நேரமில்லை. என்ன இருந்தாலும் சின்ன ஜிருசுகள் தானே என்று சகஜமாகத்தான் சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தைகள் இத்தனை விபரீதத்தில் கொண்டு வந்துவிடும் என்று அவள் கண்டாளா என்ன? நாட்கள் செல்ல செல்ல மங்களத்தின் வெறுப்பு அதிகமாகியதா? வர வர தள்ளாமையும் தலை சுற்றலும் அதிகமாக தர்மாம்பாளுக்கு வீட்டு வேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படி மாடு மாதிரி உழைத்து போடத்தானா நான் பெண் ஜென்மம் எடுத்தேன் என்று உள்ளூர பொறுமை கொண்டிருந்தாள் மங்களம். அன்று மாயவரத்திலிருந்து மங்களத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் அவளுடைய அம்மாவுக்கு பெண்ணை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்றும் மாப்பிள்ளையுடன் வந்து ஒரு வாரம் இருந்துவிட்டு போகும்படியும் எழுதியிருந்தது. இந்த விஷயத்தை அறிந்த தர்மாம்பாள், எனக்கும் ரொம்பவுமே தள்ளாமையா இருக்கு. இந்த சமயத்தில் நீயும் அவனும் போய்விட்டால் என் கதி என்ன ஆவது? என் உடம்பு கொஞ்சம் குணம் ஆன பிறகு பார்த்து கொண்டு போகலாமே என்றாள். மங்களத்துக்கு ஆத்திரமும் அழுகையும் பீரிட்டு கொண்டு வர, ச, இவள் ஒரு மனுஷியா? இவளுக்கு ஒரு பெண் இருந்தால் இப்படி சொல்வாளா என்று எண்ணி மனம் புழுங்கினாள். அன்று மத்தியானம் மங்களம் காபி சாப்பிடவில்லை. அதனால் தலைவலி கண்டது. ஜுரம் வேறு வந்துவிட்டது. சுருண்டு சுருண்டு படுத்து கொண்டிருந்தாள். தர்மாம்பாள் எத்தனை கெஞ்சியும் ஒரு வாய் தண்ணீர் கூட அவள் குடிக்கவே இல்லை. சங்கரன் ஆஃபீஸிலிருந்து திரும்பியவுடன் மனைவியின் அலங்கோல நிலையை கண்டு திகைத்து போனான். இன்றைக்கு மத்தியானம் மாயவரத்திலிருந்து அவளை புறப்பட்டு வர சொல்லி கடுதாசி வந்திருந்தது. நான் இப்போ எதுக்கு போகணும், அப்புறம் போகலாம் என்று சொன்னேன். அப்போதிலிருந்து அழுத கண்ணும் சிந்திய முகமாக இருக்கிறாள். நான் சொன்னது தப்பாக இருந்தால் என்னை மன்னித்து விட சொல்லுப்பா என்று கண் கலங்க கூறினாள் தர்மாம்பாள். சங்கரன் மங்களத்தை சமாதானப்படுத்த முயன்ற போது, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. நான் என்ன வேலைக்காரியா? இப்போவே மாயவரத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போய்விடுகிறேன். அப்புறம் அம்மாவும் பிள்ளையும் ஆனந்தமாக இருக்கலாம் என்று விசித்து அழுதவாறு கூறி முடித்தாள். சங்கரனுக்கு அன்று ஆஃபீஸில் மேல் அதிகாரியுடன் ஏற்பட்ட சிறு மனஸ்தாபத்தின் காரணமாக மனம் சரியாக இல்லை. ஆகவே வீட்டில் ஏற்பட்டு இருந்த கலவரம் அவன் கோபத்தையும் ஆத்திரத்தையும் அதிகரிக்க செய்தது. ஆஃபீஸில் தான் தொல்லை என்றால் வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி கிடையாது. இந்த வீட்டிலே வயசானவர்களுக்கு கூட புத்தி இல்லையே. நீ எதற்காக ஊருக்கு போகணும்? அந்த காலத்தில் தம்பி தம்பி என்று உயிரை விட்டு மாமாவுக்கு வாரி வாரி செய்தாளே, அங்கே போய் ஒரு 10 நாள் இருந்து தொலைவது தானே என்று அம்மாவை பற்றி மனைவியிடம் கடிந்து கொண்டு சாப்பிடாமல் கூட படுக்க போய்விட்டான் சங்கரன். சங்கரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட தர்மாம்பாள் சர்ப்பம் தீண்டினவள் போல ஆனாள். உயிருக்குயிராக மதித்து வாஞ்சை வைத்திருந்த தன் பிள்ளையை இப்படி உதாசீனம் செய்துவிட்ட பிறகு அவளுக்கு உலக வாழ்க்கையை வெறுத்து விட்டது. தன் தம்பி மனைவி எத்தனை தான் பொல்லாதவளான பொழுதிலும் அங்கேயே போய்விடுவது என்று தீர்மானித்து விட்டாள். தன் பிள்ளை மாட்டு பெண்ணின் சுக வாழ்வுக்காக கையில் சேர்த்து வைத்திருந்த பணத்துடன் தன் தம்பியின் ஊரான மதுரைக்கு கிளம்பிவிட்டாள் தர்மாம்பாள். மாமியார் மதுரைக்கு போன பிறகுதான் மங்களம் உற்சாகத்துடன் இருந்தாள். ஆனால் சங்கரனின் போக்குத்தான் மாற ஆரம்பித்து விட்டது. முன் கோபத்தினால் தாயாரின் மனம் புண்படும்படி பேசிவிட்டோமே என்கின்ற எண்ணம் அவன் உள்ளத்திலே தோன்றி அவனை சித்திரவதை செய்தது. ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டது போல அவன் மனசாட்சி அவனை உறுத்தியது.
மாமி மிகவும் பொல்லாதவள் ஆயிற்றே. அம்மா அங்கு என்ன கஷ்டப்படுகிறாளோ என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அம்மாவை போய் அழைத்து கொண்டு வந்து விட்டால் என்ன என்று கூட எண்ணுவான். ஆனால் மங்களத்தின் நினைவு அந்த எண்ணத்தை சிதற செய்யும். இப்படி இருதலை கொல்லி போல ஏங்கி தவித்தான் சங்கரன். ஆகவே வேறு ஏதாவது வேலையிலே கவனம் செலுத்தினால் மனசு சற்று நிம்மதி அடையுமோ என்கின்ற நம்பிக்கையுடன் ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு வீட்டை வெள்ளையடிக்கும் வேலையை மேற்பார்வை செய்வதில் முனைந்தான் சங்கரன். வீட்டை வெள்ளையடிக்கும் வேலைக்கார முனுசாமியுடன் வேடிக்கையாக பேசிக்கொண்டும் அவ்வப்போது அவனை அதிகாரம் செய்து கொண்டும் பொழுது போவதே தெரியாமல் நேரத்தை கழித்தான் சங்கரன். அன்று மதியானம் முனுசாமி வேலை செய்துவிட்டு பகல் சாப்பாட்டுக்கு சென்றான். சங்கரன் கூடத்திலே இருந்த ஊஞ்சலில் படுத்து சற்று கண் அயர்ந்தான். பலமான குரலில் யாரோ கத்துவதும் வேறு யாரோ ஐயோ அப்பா என்று கத்திக்கொண்டே அழுவதும் போன்ற ஓசை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த சங்கரன் தோட்டத்தை நோக்கி விரைந்தான். முனுசாமி தனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்த மனைவி கண்ணம்மாவை அடித்து கொண்டு இருந்தான். அவன் மனைவிதான் அலறி கொண்டு இருந்தாள். என் முகத்தில் முழிக்காத, போ வெளியில என்று கத்தினான். கண்ணம்மா விசும்பிய வண்ணம் அழுது கொண்டே சென்று விட்டாள். மனைவி அடித்த முனுசாமியின் முரட்டுத்தனத்தை கண்டித்த சங்கரனை பார்த்து, உங்களுக்கு விஷயம் தெரியாது சாமி, அவளை இத்தோட விட்டதே தப்பு, அவள் செஞ்சிருக்கிற காரியத்துக்கு அவளை சாகடிச்சிருக்கலாம் என்று கூறிவிட்டு சங்கரனை தன் வீட்டுக்குள் அழைத்து வந்து விவரமாக கூறினான் முனுசாமி. கண்ணம்மாவுக்கும் முனுசாமிக்கும் கல்யாணமாகி 2-3 வருஷங்கள் தான் ஆகின்றன. முனுசாமி கூலி வேலை செய்து சம்பாதித்த சொற்ப வருவாயில் தன் மனைவியையும் தாயாரையும் காப்பாற்றி வந்தான். கல்யாணமாகி வந்ததிலிருந்து கண்ணம்மாவுக்கு மாமியாரை கண்டால் வேம்பாக இருந்தது. ஆகவே தன் புருஷனிடம் மாமியாரை பற்றி ஏதாவது புகார் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அப்பொழுதெல்லாம் முனுசாமி, அம்மா சொல்லுகிறபடிதான் நீ நடக்கணும், என்னை பெற்றெடுத்து அன்போடு வளர்த்தவங்க இல்லையா, அம்மா சில சமயம் கோபித்து கொண்டாலும் நீ அதை மனதிலே வைக்கப்படாது, என்ன இருந்தாலும் அவங்க வயசானவங்க பாரு என்று சொல்லி வந்தான். கண்ணம்மா மாமியாரை மறைமுகமாக துன்புறுத்தி வந்தாள். வேலைக்கு சரியாக சோறு போடுவது இல்லை. வீண் பழியை சுமத்தி அவள் மனது புண்ணாகும்படி பேசி வந்தாள். இவ்வளவு இருந்தும் தன் மகன் எங்கே மனைவியுடன் வீணாக சண்டை போட போகிறானோ என்று இந்த விஷயங்களையெல்லாம் முனுசாமியிடம் சொல்லாமல் இருந்தாள் அவன் தாயார். நாளுக்கு நாள் தன் தாயாரின் உடம்பு மெலிந்து மோசமாகி வருவதற்கு காரணம் புரியாமல் தவித்தான் முனுசாமி. தன் தாயாரிடம் அவன் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு காரணமாக அவன் பட்ட சிரமம் கொஞ்ச நஞ்சமல்ல. தினம்தோறும் அவன் வேலைக்கு போய்விட்டு திரும்பி வரும்பொழுதெல்லாம் தன் தாயாருக்கு பிடித்தமான பண்டம் எதையாவது வாங்கி வருவான். அவளிடம் அதை வந்ததும் வராததுமாக தானே கொடுப்பான். அவன் இவ்வளவு அன்பு காட்டியும் அவன் தாயாரின் உடம்பு துரும்பாக இழைத்து வந்ததால் அவன் மனதுக்கு வேதனை இருந்தது. அன்று காலை வேலைக்கு புறப்படுவதற்கு முன்பு நிறைய காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, அம்மாவுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், பொரியல் செய்து போடு, பாவம் வயசாயிடுச்சு என்று சொல்லிவிட்டு வெளியில் போனான். பகல் 11 மணிக்கு தான் வேலை செய்து கொண்டிருந்த இடத்துக்கு தன் தாயார் தள்ளாடி நடந்து வருவதை கண்ட முனுசாமி, என்னம்மா, என்ன விஷயம், சோறு சாப்பிட்டியா என்று கேட்டான். உன் பெஞ்சாதி காலையிலேயே கதவை பூட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியில் போயிடுச்சு. இத்தனை நேரம் வாசல் திண்ணையில் உட்காந்து பார்த்தேன், பசி காதை அடைக்குது, கண் ஒரே பஞ்சா இருக்குது, உன்னையாவது பார்க்கலாம்னு வந்தேன் என்று கூறிவிட்டு ஹோவென்று அழுதாள் அவள். முனுசாமியின் கண்கள் கலங்கின. கண்ணம்மாவின் மீது ஆத்திரம் பொங்கியது. கையிலிருந்த காசை எடுத்து தாயாருக்கு ஏதோ வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டு மன கொதிப்புடன் வேலை செய்து கொண்டு இருந்தான். 1 மணி சுமாருக்கு தலையில் சோற்று மூட்டையுடன் கண்ணம்மா வந்து சேர்ந்தாள். அவளை பார்த்தவுடன் கண்களிலே தீப்பொறி பறக்க, அம்மாவுக்கு சோறு போட்டியா என்று கேட்டான். கண்ணம்மா புன்னகை பூத்தவாறு, எல்லாம் போட்டேன், ஒரு படி சோறு தின்னுபிட்டு தெரு திண்ணையில் படுத்துக்கிட்டு இருக்குது என்று கூறினவுடன் ஆத்திரமும் ஆவேசமும் கொதித்து எழ, சி கழுத, பொய் சொல்லாத, நீ நேற்று வந்தவள், அம்மாவை பற்றி இவ்வளோ அலட்சியமாக பேச உனக்கு என்ன துணிச்சல் என்று கூறிக்கொண்டே அவள் கொண்டு வந்து இருந்த சோற்றை தூக்கி எறிந்துவிட்டு அவள் முகத்திலும் கன்னத்திலும் பளீர் பளீர் என்று அடித்து விரட்டினான் முனுசாமி. இப்போ சொல்லுங்க, நான் செஞ்சது நியாயமா தப்பான்னு? உங்கள் வீட்டில் இது போல் ஏதாவது நடந்தா நீங்கள் என்ன செய்வீங்க என்று சொல்லி முடித்தான். அவ்வளவுதான்.
சங்கரனின் தலை பம்பரமாக சுழன்றது. தாயாரின் மீது ஒரு வேலைக்காரன் வைத்திருக்கும் அன்பு கூட நான் வைக்கவில்லையே என்று வருந்தினான். காபி ஆறிப்போகிறது என்று மங்களம் சொன்ன வார்த்தைகளையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் தாயாரை அழைத்து வருவதற்காக அன்று வண்டிக்கே மதுரைக்கு புறப்பட்டு விட்டான் சங்கரன். அன்பானவர்களே, மணி அவர்கள் எழுதிய பாவம் மங்களம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.